ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம சிக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்னு கூட சொல்லலாம். எனக்கு என்னோடய லவருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒன் ஷாட் டெடிகேட் பண்ணுறேன். ஐ திங்க் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தானே ஹபி? சொல்ல பார்க்கலாம். நான் போடுற ஒன் ஷாட் உனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒன் ஷாட்டில் எஃப்எஃப்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். உனக்காக தான் போடுறேன். வேறு என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாது. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அடிக்கடி ஃபைட்டு, அடிக்கடி. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ பெயின் வந்தாலும் உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாது, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. அது நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டு நீ போக மாட்டல்ல, போக மாட்ட. இருந்தாலும் நான் உன்கிட்ட இதை கேட்கணும், போக மாட்டே தானே? ஓகே, எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தானே? பிடிக்கலனா திட்டாத. உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒன் ஷாட் போடுறேன். அப்புறம் ஐ லவ் யூ. என்னோடய பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறத விட ஐ எம் ரியலி லவ் யூ. லைஃப் லாங் நான் உனக்கு அவன் கூட இருப்பேன், உன்னோட ஒய்ஃபாக. நீ இருப்பல என் கூட? இருப்பேன்னு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், ஆன்சர் பண்ண. டியர்ஸ், எதுவும் நினைக்காதீங்க. என்னோடய பார்ட்னருக்கு இன்றைக்கி பர்த்டே. பார்ட்னர்னால் என்னோடய லைஃப் பார்ட்னர், யாரையும் நினச்சிடாதீங்க. என்னோடய லைஃப் பார்ட்னருக்கு பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணி தானே விஷ் பண்ணணும். அதுதான் ஹாப்பி பர்த்டே. நேம் சொல்ல விரும்பலை, ஸோ யாரும் நேம் கேட்காதீங்க. ஹபி, ஐ லவ் யூ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போவுமே ஹாப்பியாக இரு. உன் லைஃப்பில் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். உன்னோட ஒரு பாதியாக உன் கூட தான் இருந்துகிட்ருப்பேன், ஓகேவா? அப்புறம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், சரியா? நான் ஃப்யூச்சரில் நீ தான் என்னை பார்த்துக்கணும். அது வரைக்கும் தான் நான் பார்த்துப்பேன், ஓகே? அண்ணா இன்னும் ஆன்லைன் வரல, அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாஸ்டலில் யாருக்கோ தெரியாமல் ஒரு ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக தான், சரியா? அண்ணாக்கிட்ட சொன்னேன், மெசேஜ்லாம் பண்ண, கால்லாம் பண்ண, கேட்டுக்கல. ஆனால் எனக்கு முன்னாடி அவன் தான் ஃபஸ்ட்டு உனக்கு விஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அப்படி தான் நடக்கும். சரி, ஓகே. இப்போ கூட நமக்குள்ளே ஃபைட் போயிட்டு தான் இருக்குது, பேசாமல் தான் இருக்கும். இருந்தாலும் நீ என்னோட ரொம்ப க்யூட்டான ஸ்வீட்டான, அதுவும் என்னை நல்லா பார்த்துக்கிற என்னோடய ஹஸ்பண்ட் தானே. ஸோ நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு தெரியும். என் மேலே தான் தப்பு. நான் மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, பிஸியாக இருக்கேன். சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒன்று நான் சரியாக கண்டுக்கல. என் தப்பு தான். ஐ எம் சாரி. ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ, ஓகே? சரி, வா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டியர்ஸ், நம்ம எல்லோரும் ஸ்டோரி பார்க்கலாம். ஐ திங்க் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், நம்ம சேர்ந்து எல்லோரும் இந்த ஒன் ஷாட் பார்க்கலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஜிக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என் காதல் கனவு. ஓகே, கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரீமை மீன் பண்ணுற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்டோரியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு ஒன் ஷாட்டாக தான் போடுறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம இதை எஃப்எஃபாவோ இல்லை ஒரு மினி சீரீஸாவோ பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் சேனலில் இது ஒரு மினி எஃப்எஃபாக நான் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரேன். அது உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நான் கொண்டு வருவேன். ஓகே டியர்ஸ், இதோட நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் சங்குக், எங்கடா போகிற? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க? தூக்கம் வருது, எனக்கு டைம் ஆகுது, நான் தூங்க போகணும் அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சங்குக் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் தான், டே மச்சான் டைம் ஆகிடுச்சிடா, நான் வீட்டுக்கு போகிறேன். டே ஜிமின், என்ன சொன்னேன் என்கிட்ட? டே டைம் ஆகுதுடா, தூக்கமாக வருது, நான் வீட்டுக்கு போட்டுமா? மச்சான் இருடா, அப்புறம் போடா தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக போய் வீட்டுக்கு போயிட்டு, அம்மா தூங்க போயிட்டாங்களா? யாருமே இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது? ரூமுக்கு போய் படுத்தா லேட் ஆகிடுமே. டைம் இப்போவே 11:45 ஆகிடுச்சு, நான் இப்போவே தூங்கணும் அப்படி சொல்லிவிட்டு சோஃபாவில் போயிட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன ஒரு பில்லோவை அவர் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரும் தூங்குறாரு, நம்ம ஜிமினும் தூங்குறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒரு அழகான ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் ஒரு பர்சன்
அழகாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த பீச் மணலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த கடல் அலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் மெதுவாக அந்த பர்சன் கிட்ட போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கிட்ட போயிட்டு, ரொம்ப வெயிட் பண்ணுறியா? உன்னை நான் ரொம்ப வெயிட் பண்ண விட்டேனா என்ன? உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்? இப்படி தான் வெயிட் பண்ண வைப்பியா? ஃப்யூச்சர்லேயும் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் போலயே. ஐயோ ஜங்குக், அப்படிலாம் இல்லை ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான் பேக் சைட்லேருந்து. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை கீழே விழ வைக்கிற மாதிரியே வந்து ஜிமினை டைட்டாக பிடிச்சிடுறாரு. இப்போ ஜிமின் ஜெகேவோட லேப்பில் இருக்கார். இப்போ ஜெகே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் ஜெகேவை பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற? அது வந்து ஜிமின், ரொம்ப அழகாக இருக்கேன் இன்னைக்கு. ஆ, நீ இதை தான் டெய்லி சொல்கிற, நான் அழகாக இருக்கேன்ட்டு. ஏன், நீ கூட தான் அழகாக இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப ஹாட்டாக இருக்க. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியா, பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஜிமின், என்னை லவ் பண்ணுறியா? ஆ, லவ் பண்ணுறேன். அதனால தான் நான் உன்னோட ட்ரீமில் டெய்லி வரேன். ஆமாம், நீ கூட தான் என்னோடய ட்ரீமில் டெய்லி வர. ஆ, ஒரே மீனிங்கில் தான் சொல்கிற ஜங்குக் நம்ம. சரி, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆமாண்டா பொறுக்கி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா, சரி, எப்போ மீட் பண்ணலாம்? மீட் பண்ணலாமா? நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், நீ வேறு கண்ட்ரியில் இருக்க. எங்கள் வீட்டில் அந்த கண்ட்ரிக்கெலாம் விட மாட்டாங்க ஜங்குக். ஜிமின், நான் வேணால் உன்னை பார்க்க வரவா? ஜங்குக், எனக்கு தெரியலை, நம்ம ட்ரீமில் லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ரியலில் நம்ம பார்க்குறப்ப எப்படி லவ் பண்ணுவோம்? இங்கே பாரு ஜிமின், எனக்கு ட்ரீமாக இருந்தாலும் ரியலாக இருந்தாலும் நீ என்னோட ஜிமின், என்னோட குள்ளச்சி. நான் உன்னை லவ் பண்ணுவேன், ஓகேவா? ஆனால் ஜங்குக், ஜிமின், சரி ஓகே, அப்போ மீட் பண்ண வரியா? வரேன், ஆனால் அட்ரஸ். மா, என்னம்மா வேணும்? டேய், டைம் ஆயிடுச்சுடா, இன்னும் எந்திரிக்காமல் இருக்க ஜங்குக். மா போமா, அதுக்குன்னு காது கிட்ட தான் வந்து கத்துவீங்களா? என்னாச்சு ஜங்குக்? ஏதாவது போமா, உன்னால் தான் கனவு போச்சு. டேய், கனவு கலைஞ்சு போனதுக்கா கத்துற? மா, ஒவ்வொரு நாளையும் நான் உன்னை எழுப்பாதேன்றல, எதுக்கு எழுப்புனேன்? டேய், டைம் ஆயிடுச்சுடா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே உனக்கு காலேஜில். ஆமாம்ல, சரி போமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போயிட்டு அங்கே ஒரு மாதிரி சேடாக குளிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிமின், ஜங்குக் எங்கடா போனேன் அப்படி சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான் ஜிமின். ஏய் ஜிமின், டேய் ஜிமின். அப்பா, என்னப்பா, எப்படா வந்து இங்கே தூங்கியிருக்கா? ட்ரிங்க்ஸ் பண்ணியா? நானா ட்ரிங்க்ஸா? நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. அப்புறம் ஏன்டா எங்கே படுத்துட்ருக்க? டைம் ஆகிடுச்சுப்பா, தூக்கம் வந்துச்சு, அதான் படுத்துட்டேன். இதுக்கு தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இன்றைக்கி செம் உனக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல? ஆமாப்பா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, போய் எக்ஸாம் பண்ண. ஓகேப்பா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் ரெடி ஆகி அவர் காலேஜுக்கு போகிறாரு. அந்த பக்கம் ஜங்குக்கும் காலேஜ் போகிறாங்க. இப்போ காலேஜுக்கு போய்ட்டு இப்போ ஜிமின் தான், டயாங் என்னடா ரிட்டன் ட்ரீமில் ஜங்குக்கு வந்தானா? ஆமாம் டயாங், ட்ரீமில் ஜங்குக்கு வந்தான். அவன் என்னை பார்க்க வரேன்னு சொன்னான், ஆனால் ட்ரெஸ் கேட்க நினச்சானா, அதுக்குள்ளே கனவு கலைஞ்சு போச்சு. என்னடா சொல்கிற? உண்மையாவா? எனக்கு ஒன்று புரியலை. கனவுல தான் பார்க்குறீங்க, கனவுல தான் பேசுகிறீங்க, நிஜத்தில் அவன் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது. நீ உன்னோட ஒரிஜினல் நேம் சொல்லியிருக்க, அவன் ஒரிஜினல் நேம் சொல்லியிருக்கான்னு என்னடா நிச்சயம்? ஏய் டயாங், ட்ரீமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேர் உயிரோடு தானே இருக்கோம். எனக்கு என்னவோ அப்படி தோணலடா. உனக்கு வர ட்ரீம் டெய்லி கண்டினியூ ஆகுதுன்னா எனக்கு என்னவோ தப்பாகப்படுது ஜிமின். டயாங், என்ன சொல்கிற? நீ ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னது? ஆமாண்டா, நான் வேணால் கூட்டிகிட்டு போவா? டயாங், ஜிமின் சொன்னால் கேளு ஜிமின், எனக்கு பயமாக இருக்கும் நான் நினச்சா. டயாங் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப மூட் ஆஃப் ஆகிடுது. இப்போ ஜிமின் தான் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எனக்கு டைம் ஆகுது டயாங், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் அவரோட லாஸ்ட் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எல்லோருக்கூடையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு வராரு. இப்போ அவர் வந்துட்டு வீட்டில் தூங்கலான்னு போகிறப்ப இப்போ ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சொல்லுங்கள் ஆண்டி. ஜங்குக், எங்கே இருக்கப்பா? வீட்டில் தான் இருக்கேன் ஆண்டி. ஏன் ஆண்டி, என்னாச்சு? எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டியோ? ஆமாம் ஆண்டி, பண்ணிட்டேன். என்ன ஆண்டி நைட் டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஜங்குக், இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம், நீ முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு வரியா?
ஆண்டி, ஆனால் நான் இன்னும் பாஸ்போர்ட் எதுவுமே ரெடி பண்ணலையே. பரவாயில்லப்பா, நீ பாஸ்போர்ட் இப்போ அப்ளை பண்ணனா 1 மந்த்க்குள்ளே வந்துடும். விசா கூட அங்கிளோட விசா வச்சு வந்துடலாம்டா. சரிங்க ஆண்டி, நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு சங்குக் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு தூங்குறாரு. பட் சங்குக்கோட ட்ரீமில் ஜிமின் வரவே இல்லை. ஜிமினோட ட்ரீம்லேயும் அப்படி தான், சங்குக் வரவே இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆயிடுது. 2 பேரோட ட்ரீம்லையும் 2 பேருமே வரல. இப்போ ஜிமின்தா டயாங், அப்போ ஜங்குக்குன்னு ஒருத்தவன் இல்லையா, ஆனால் என் ட்ரீமில் வந்தானே, அவனை நான் பார்த்துருக்கேன், அவன் கூட நான் பேசியிருக்கேன், நான் ட்ரீமில் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் ட்ரீம்லேயே லவ் பண்ணியிருக்கோம் டயாங், அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறோம் டயாங். அப்போ அப்படின்னு ஒரு பர்சன் இல்லையா, ஜங்குக்குன்றது என்னோட இமேஜினேஷனா அப்படி சொல்லி ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஜிமின், ஏன் என் ட்ரீமில் வரமாட்ற? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற ஜிமின். நீ நீ ரியலாக தானே இருக்க, என்கிட்ட சொல்லியிருக்கல்ல, இந்த கண்ட்ரியில் தான் இருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கல ஜிமின். நீ இப்போ கொரியாவில் தானே இருக்க, நான் கொரியாவுக்கு வரேன் ஜிமின், நான் வரேன். ஆனால் நான் உன்னை பார்க்கணும். நீ உண்மையாகவே இருக்க தானே, இல்லை நீ என்னோட ட்ரீமில் வர ஒரு இமேஜினேஷனா? சொல்லு ஜிமின், என் ட்ரீமில் என்றைக்காவது வருவியா? 3 மந்த் நீ என் ட்ரீமில் வராமல் நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன்டா அப்படி சொல்லி இங்கே ஜங்க குடிச்சிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ காய் தான், மச்சான், டே மச்சான், டே மச்சான், காய் வரமாட்டான்டா. என்னோட ஜிமின், என் குள்ளச்சி என் ட்ரீமில் வரமாட்டான்டா. அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, அவன் தானே எனக்கு எல்லாமே. ஆனால் என் ட்ரீமில் வரமாட்டான்டா மச்சான், வரலடா, கஷ்டமாக இருக்குடா மச்சான், என் குள்ளச்சியை பார்க்காம இருக்க முடியல மச்சான். டே மச்சான் மச்சான், இங்கே பாரு, டைம் ஆகுது, நாளைக்கு வர உனக்கு ஃப்ளைட் இருக்குது. எங்கே போகணும்? கொரியாவுக்குடா. சவுத் கொரியா போகணுண்டா. சவுத் கொரியாவா? அங்கே தான்டா ஜிமின் இருக்கான், அங்கே எதுக்குடா போகிறோம்? டே, உங்கள் அத்தை வர சொல்லியிருக்காங்கடா. ஆமாம்ல, அத்தை வர சொல்லியிருக்காங்க. நான் போகிறேன், நான் அப்படியே போயிட்டு ஜிமினை கண்டுபிடிச்சி ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ இதுவாக பேசிட்டு போய் தூங்குறாரு. இப்போ அந்த பக்கம் ஜிமின் அவ்வளோ டியோஸோடு தூங்கிட்டுருக்காரு. எனக்கு பிடிக்கல ஜங்குக், நீ உண்மையாகவே என்னோடய இமேஜினேஷனா? நீ ஜஸ்ட் என்னோடய ட்ரீமில் வர பர்சன் மட்டும்தானே ஜங்குக் உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு பிடிக்காம இங்கே 2-3 விஷயம் நடந்துகிட்ருக்கு ஜங்குக், நான் உன்னை பார்க்கணும் ஜங்குக். எங்கே ஜங்குக் இருக்க? நீ இருக்கியா இல்லையா? என் ட்ரீமில் ஒன்ஸ் மட்டும் வாடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே நினச்சிட்டு அப்படியே படிக்கிறான். இப்போ ட்ரீமில் தான் ஜங்குக் ஒரு பிளேஸில் ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த இடத்துல ஜிமின் தான் ஜங்குக் அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே 2 பேரும் அங்கே இருக்க அந்த மணலில் விழுறாங்க. ஜங்குக்கு மேலே ஜிமின் இருக்கான். ஜிமின் தான் ஜங்குக் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு, ஜிமின் என்னாச்சு? ஜங்குக், நீ உண்மையாகவே ரியலாக இருக்கியா? நான் எப்படி நம்புறது? நீ என் ட்ரீமில் வர, ஆனால் நீ ரியல் பர்சனா இல்லை என்னோடய இமேஜினேஷனான்னு எனக்கு தெரியல ஜங்குக், பயமாக இருக்குது ஜங்குக். நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை ட்ரீமில் பார்த்து லவ் பண்ணாலும் நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என்னை ஏமாத்தாத. நீ என்னை லவ் பண்ணுறல ஜங்குக், சொல்லு ஜங்குக், என்னை லவ் பண்ணுறியா இல்லையா ஜங்குக் அப்படி சொல்லி ஜிமின் அழுது கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான், குள்ளச்சி, உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியும்ல, நான் ரியலாக தான் இருக்கேன், நானாக தான் நினச்சேன் நீ என்னோடய இமேஜினேஷனான்ட்டு. இல்லை அப்புறம் என்ன ஜங்குக், நீ என்னோடய இமேஜினேஷன் சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் அதை பற்றி திங்க் பண்ணும்போது அப்பா ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டாங்க? ஒரு விஷயம் கேட்டாங்க ஜங்குக், நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஜிமின், என்ன சொல்கிற? அது வந்து உன்னோட அது வந்து ஜங்குக் என்னோட அப்படின்றப்ப இப்போ எங்கள் ஜங்குக் தான், ஜிமின் என்ன சொல்கிற? ஜிமின், டே ஜங்குக், அம்மா என்னம்மா? ஜங்குக், டைம் ஆகுது, கிளம்பலையா? அம்மா, அது வந்து
இன்றைக்கி எல்லோரும் தான் போகிறோம். அம்மா நான் மட்டும் தானே கொரியா போகிறேன். இல்லைடா எல்லோரும் போகிறோம். அங்கே என்னைய தான் வர சொல்லியிருக்காங்க. சரியா போகலாமா? அம்மா அதான் ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இல்லைடா. போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ள செக்கிங்லாம் முடிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். கிளம்பு போ அப்படி சொல்லி எழுப்பி விட்றாங்க. இப்போ ஜிமின் தான் சங்குக்கு என்னை விட்டுட்டு எங்கே போன சங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே எந்திரிச்சு உட்கார்றாரு. சங்கு ஏன் சங்கு, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். நீ எங்கே இருக்க, நான் வந்துடுவான்னு கேட்க தான் சங்குக்கு வந்தேன், அதுக்குள்ளே போயிட்டேன் அப்படி சொல்லி ஜிமின் அழுதுட்ருக்காரு. இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கும் சியோல் வந்துடுறாரு. சியோல் வந்துட்டு அம்மா அத்தை வீடு எங்கே இருக்குது வாடா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு பார்க்க. ஃப்ளவர்ஸாலாம் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஜங்குக் தான் அம்மா என்ன நடக்குது, அத்தை என்ன வர சொன்னாங்க, ஆனால் ரீசன் வேறு சொன்னாங்க, ஆனால் இங்கே வாடா அப்படி சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேகேவை. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி சுற்றி முற்றி பாய்த்திட்டு வரான். இப்போ ஜங்குக் தான் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்கட்டுமா? சரி இரு அத்தையை கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அத்தையை கூப்பிட்றாங்க. இப்போ தான் அவங்க அத்தையை ஜேகே பார்க்குறான். அத்தை இங்கே தான் இருந்தீங்களா? ஹேய் ஜங்குக் சாரிடா ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், நாளைக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ அதனால தான் அப்படியே அத்தை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ட்ட. சரிடா ஃபர்ஸ்ட் ரூமில் போய் தூங்க. எங்கிட்ட செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ரூம், ஓகே? சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு ஜங்குக் திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போகிறான். இப்போ செகண்ட் ரூம் தான் போகிறான். போயிட்டு படுத்துடுறான். இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பர்சன் தான். மா என்னடா என்ன வேணும்? மா ரொம்ப தூக்கம் வருதுமா, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் நாளைக்கு. சரிம்மா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் தான் தூங்கலான்னு போகிறாங்க. அதே செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ அவங்க தான் தூக்க கலக்கத்தில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் தான் ஜங்குக் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா யாரையோ டைட்டாக ஒரு ஹக் பண்ணிகிட்ருக்காருன்றது அவருக்கு தெரியுது. இப்போ ஜங்குக் தான் யார் அப்படின்றாரு. இப்போ அந்த பர்சன் லைட்டாக டேர்ன் பண்ணி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க? இது என்னோடய ட்ரீமா? குள்ளச்சி நீ என்னோடய ட்ரீமில் என் பக்கத்தில் தூங்குற? ஜங்குக் இது என்னோடய ட்ரீமா? ஜங்குக் ஜிமின் இது நம்மளோட ட்ரீமா? ஆனால் இந்த பிளேஸில் தான் நான் தூங்கினேன், நானும் இதே பிளேஸில் தான் தூங்கினேன் ஜங்குக், ஏன்னா இது என்னோடய வீடு. ஏய் ஜிமின் இது என் அத்தை வீடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ அங்கே டோர் லாக் ஆகுது. 2 பேரும் பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு டோர் லாக் ஆகுற சவுண்ட் கேட்குதா? ஆமாம் கேட்குது. ஏன் ஜங்குக்? எனக்கும் கேட்குது. அப்போ நம்ம அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் நீ நான் உன்னோட எனக்கு புரியல ஜிமின், இங்கே என்ன நடக்குது? ஜங்குக் எனக்கும் புரியல, இங்கே என்ன நடக்குது ஜங்குக் அப்படி சொல்லி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டோர் லாக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் டே ஜிமின் இங்கே எதுக்கடா வந்து படுத்த? நான் அப்போவே சொன்னேன்ல நீ இன்னைக்கு என் கூட வந்து தூங்குன்ட்டு. சரி நைட் வந்து படுத்துட்டேன், டோர் தட்டி பார்த்தேன், எந்திரிக்கலான்ட்டு போயிட்டேன். ஆமாம் என்ன ஜெகேவை பார்த்துட்டியா? ஜேகேவா? என்னம்மா சொல்கிறீங்க? டே அதான்டா ஜங்குக்கை பார்த்துட்டியா? ஜங்குக் ஜேகேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அத்தை இது டே ஜங்குக் மறந்துட்டியா? ஜிமின்டா. ஜிமினா இதுவா? ஆமாடா. ஆமாம்ல அவங்ககிட்ட ஜிமின் நேம் சொன்னதே இல்லைல்ல, மூச்சின்னு சொல்லி பழகிட்டோம், அதனால் ஜிமின் பேரே எடுக்கல. இவன் என்னோட பையன் ஜிமின்டா. அப்படியா அத்தை? ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஜங்குக் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, 2 பேரும் ரெடி ஆகிட்டு வாங்க. என்ன ஃபங்க்ஷன் அத்தை? அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட். என்னது என்கேஜ்மெண்ட்டா அப்படி சொல்லி ஜங்குக் பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் ஆமாம் மாமா அப்படின்றான். ஜங்குக்கு ஒன்றும் புரியல. மாமாவா? ஆமாம் நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு அத்தை பையன், நான் மாமன் தானே கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு வழி சையாகிட்டு வெளியே ஓடுறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் என்ன இவன் ஃபஸ்ட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட்டான்றப்ப மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருந்தான், இப்போ என்னவோ ஜங்குக்கோனை பார்த்துட்டு இப்படி வெக்கப்பட்டுட்டு போகிறான், என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்க அத்தையை வெளியே தள்ளிட்டு என்ன இது கனவுல என்னென்னமோ வருது, சே
இதெல்லாம் தப்பு தப்பு தப்பு, போய் படுத்துக்கலாம், அப்போ தான் கனவு போகும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் போய் படுக்கிறான். இல்லையே, நிஜ மாதிரி தான் இருக்குது, இது கனவா நிஜமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு அவனோட கையை கிள்றான். வலிக்குது. அப்போ இது நிஜமா? அப்போ ஜிமின் என்னோட அத்தை பையனா? அவனை தானே மேரேஜ் பண்ண போகிறேனா? என்கேஜ்மெண்ட் எங்கள் 2 பேருக்கும். அப்போ என் ட்ரீமில் வந்தது என் அத்தை பையனா அப்படி சொல்லி ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ அங்கே ஜிமின் தான் டயாங் கால் பண்ணிட்டு, சொல்கிறா ஜிமின், எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணேன்? என்கேஜ்மெண்ட் லேட்டாக தானே ஆக போகுது, அதுவும் ஜேகே கூட தானே. டே டயாங், ஜேகே யார் தெரியுமா? யார்? அதான்டா என் ட்ரீமில் ஜங்குக்குன்னு ஒருத்தன் வருவான்ல, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னல, ஆமாம் அவன் தான்டா ஜேகே. என்னது? ஆமாண்டா டயாங், அவன் தான் ஜேகே. உண்மையாவா சொல்கிற? ஆமாண்டா, அவன் தான் ஜேகே. உனக்கு தெரியுமா? அது கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க, இவன் தான் உன்னோட மாமா பையன்ட்டு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா டயாங். என்னடா சொல்கிற? ட்ரீமில் வந்தவன் ரியலாவா? ஆமாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரெடி ஆகுறான். இங்கே ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஜிமினை போய் பார்க்கணுன்னு மட்டும்தான் தோணிகிட்ருக்கு. இப்படியே டைம் போகுது. இப்போ ஜங்குக் கீழே இருக்காரு. இப்போ காயும் இருக்காங்க. டே மச்சான், இங்கே என்ன பண்ணுற? அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்கடா உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு, உன்கிட்ட தான் சொல்லக்கூடாதுன்னாங்க. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாண்டா, உனக்கு முன்னாடியே நான் சியோவில் வந்துட்டேன்டா. அப்படியா? ஆமாம் மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு டயாங் வரான். டயாங்கை பார்த்தோன்னே இப்போ காய் தான், யாரா அந்த பையன், அழகாக இருக்கான். எனக்கு எப்படா தெரியும் காய்? தெரியல மச்சான், அழகாக இருக்கான்டா, பேர் கேட்கவா? போய் கேளு அப்படின்னு. இப்போ காய் தான் ஃபஸ்ட்டாக ஓடி போய், ஓய் உங்களை தான், ஹலோ, சொல்லுங்கள், என்ன வேணும்? உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேமா? கிம் டயாங். ஓ, கிம் டயாங். அப்புறம் நான் காய். ஓகே அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சன் போகிறாங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? என்ன? இல்லை, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா இல்லை கமிட்டட் ஆகிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சிங்கிள் தான். ஏன்? இல்லை, சிங்கிளாக இருந்தால் கமிட் பண்ணலான் தான். என்னது? ஆமாம், நீங்களும் சிங்கிள் நானும் சிங்கிள், பார்த்தோன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு, அதான் செருப்பு பிஞ்சிரும், போய் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு டயாங் அங்கேருந்து போகிறான். இப்போ ஜேகே தான், என்னடா மொக்க வாங்கிட்டியா? டே போடா, உனக்கு மட்டும் ட்ரீமில் வந்தவன் உனக்கு லைஃப் பார்ட்னராக வரப்போகிறான், ஆனால் எனக்கு பார்த்தியா? பார்த்து அவனை பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னால் மூஞ்சில் அடித்த மாதிரி செருப்பு பிஞ்சிரும்ன்ட்டு போகிறான்டா. காய் ஒரு மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்ருக்கான். இப்போ காய் தான், டே மச்சான் அங்கே பாருடா, அவன் வரான்டா அப்படி சொன்னேன். யார்டா? உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறவன், உன் குள்ளச்சி. ஏய் அங்கே பாருடா, என்னை அப்புறமா திட்டிக்கோ அப்படின்னு ஒன்று. இப்போ ஜங்குக்கு திரும்புகிறான். பார்த்தா ஜிமின் அவ்வளோ அழகாக வராரு. இப்போ ஜங்குக்கால் அவரோட ஐஸு ஜிமின் மேலேருந்து எடுக்கவே முடியல. ஜிமினை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அவ்வளோ அழகாக இறங்கி வந்துட்டுருக்காரு. டயாங்கோட பேசிட்டு ஜிமின் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு டயாங்கை பார்த்துட்டு, டயாங் அவன் என்னை பார்க்குறானா? ஆமாம் பார்க்குறான் ஜிமின். டயாங் அழகாக இருக்கானா? அழகாக இருக்கான்டா. நீ ட்ரீமில் சொல்லும்போது நம்பலை, சீரியஸாக செம்ம அழகாக இருக்காரு. கண்ணை வைக்காத டயாங். சரி வைக்கலை போதுமா? அவன் எனக்கு ஒரு பிரதர் போதுமா? போதும் டயாங். சிரிச்சிட்டே வரான். இப்போ டயாங் தான், ஜிமின் நீ உண்மையாகவே லக்கி தெரியுமா? நானா? எதுக்கு? ட்ரீமில் பார்த்த அதே பர்சனை லவ் பண்ணுறோல்ல, அதுக்கு தான். ஓ அப்படி சொல்கிறியா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட வரான். ஜிமின் சொல்லு டயாங். போயிட்டு உன் லவ்வர் பக்கத்தில் நில்லு. ஏன்னா லவ்வரா? ஆமாண்டா, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ட்ரீம்லேயே லவ் பண்ணவங்க தானே, போடா அப்படி சொல்லி ஜிமினை லைட்டாக தள்ளி விடுறான். இப்போ ஜிமின் அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். இப்போது காயம் இறங்கி விட்றாரு. ஸ்டேஜ்லேருந்து காய்க்கு இறங்கி டயாங் பக்கத்தில் நிற்கிறாரு. டயாங் காயை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ 2 பேருமே அப்படியே மேலே ஸ்டேஜ் தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜிமின் ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்காரு. குலச்சி, ஒய் ஒன்றை தாண்டி ஜங்குக் என்ன பேசுகிற எல்லாரும் இருக்காங்க. ட்ரீமில் மட்டும் என்னை பார்த்தவொன்னே ஜங்குக் வந்துட்டியா அப்படி சொல்லி கிஸ்லாம் பண்ண, இப்போ பண்ண மாட்டியா? ஜங்குக் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களாம் இருக்கட்டும், எனக்கு அவங்களாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் வேணும். கொள்ளச்சி ஐ லவ் யூ. ஜங்குக் ஐ லவ் யூடா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரிங் கூட சேஞ்ச் பண்ணல. ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஜங்குக் ஃபேஸை பார்க்குற மாதிரி லைட்டாக தூக்கிட்டு அப்படியே ஜிமின் கிஸ் பண்ணுறான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ டயாங் தான்,
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சவுண்டாக சொல்கிறாரு. இப்போ எங்கள் காய் தான் பார்த்தா தெரியல ரொமான்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. எல்லாருமே ஆன்னு பார்க்குறாங்க. ஜிமினோட அப்பா அம்மா அப்புறம் அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கக் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தனியாக வந்துட்டு, ஒய் குள்ளச்சி என்ன சர்ப்ரைஸாக இருக்கா? எப்போவுமே நீ தான் என்னை பார்த்தோன்னே கிஸ் பண்ணுவ, இப்போ என்னடா இவன் கிஸ் பண்ணிட்டான்னு பார்க்குறியா? ஜங்கக் என்ன வேலை பண்ணியிருக்க? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. பார்க்கட்டும், யாருக்கோ தெரியாதுல்ல நம்ம எவ்வளோ ட்ரீமில் லவ் பண்ணோன்னு. அதை ரியலாக பண்ணலாமா? என்ன ஜங்கக் சொல்கிற? இந்த என்கேஜ்மெண்ட் இப்போ வேணாம். ஏன்னா நீ தான் எனக்கு, நான் தான் உனக்குன்னு ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் லேட்டாக பண்ணலாம். இப்போ நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா? ட்ரீமில் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோன்னு? ஜங்குக் ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ட்ரீம்குள்ளே தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அந்த ட்ரீம்லன்றது தான். ஜிமின் ஒன் டைம் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் டைம் அவர் குடிச்சிருப்பாரு ஜிமினுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு பொண்ணை ஜிமினை லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே வந்துட்டுருப்பான். பட் ஜிமின் அந்த பொண்ணை என்னென்னு கூட கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜிமினுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த பொண்ணு ஜிமினை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு ஜிமின் தான் ஓகே அந்த பொண்ணை சொல்கிறது ட்ரூவாக தான் இருக்கும், அவன் என்னை மட்டும் தான் லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு ஜிமின் ஓகே நமக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, பட் நம்ம அவ கூட சேர்ந்து இருந்தால் ஃபீலிங்ஸ் வருமோ என்னவோ அப்படி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த அவள் பண்ண ப்ரப்போஸ்க்கு அக்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிமின் போவான். அந்த டைமில் அந்த பொண்ணை வேற ஒரு பர்சனை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிமின் பிடிச்சிருக்காது. ஸோ எல்லாருமே ஃபேக்காக தான் இருப்பாங்கன்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுட்டு ஜிமின் அங்கேருந்து வந்திருப்பாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு தான் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பெரிய ஃபைட் வந்திருக்கும். ஸோ அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு வேர்ட் தான் சொல்லியிருப்பாள், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்கிட்ட பழகினது எல்லாமே மணிக்காக மட்டும்தான், எனக்கு நீ வேணாம், உன்னோட நீடு எனக்கு தேவையில்லை, உன்னோட மணி மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் பழகினேன், உனக்கெலாம் யார் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜங்கக் கூட ஃபைட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிருப்பாள். ஸோ இப்படி தான் 2 பேருக்குள்ளே அன்றைக்கி நடந்திருக்கும். 2 பேருக்குமே அந்த டைமில் ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். ஜிமின் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்க மாட்டார், இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பான்னு நினச்சி தானே போயிருப்பார் அவ்வளோவா அக்செப்ட் பண்ணிக்கலான்னு. பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல அவர் அதை பார்த்த உடனே இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு தோணியிருக்கும். அதே மாதிரி தான் ஜங்கக் அந்த பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். பார்த்தா அந்த பொண்ணு வெறும் மணிக்காக தான் லவ் பண்ணது, அது ஜங்கக்கால் தாங்கிக்க முடியாது. ஸோ இப்படியே 2 பேருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. ஜங்கக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது, பட் ஜிமின்க்கு அவ்வளோவா இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணது. ஸோ அந்த டைமில் 2 பேருமே காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான். ஜங்கக் காலேஜ் ஃபஸ்ட் இயர், ஜிமினும் காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஸோ இப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருமே வந்து தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அவங்களோட ட்ரீம்ஸில் தான் என்ன இடம் இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே எங்கேன்னு சுற்றி பார்த்துட்ருக்காரு. அந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஜிமின் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அங்கே இருக்க மேகம்லாம் அப்படியே கலர் மாறுது. இப்போ ஜிமின் நடந்துட்டு இருந்தவர் அப்படியே ஓடுறாரு. அப்படியே நம்ம ஓடி போய் அப்படியே ஒரு மாதிரி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அவ்வளோ பூக்களுக்கு நடுவில் ஜிமின் அவ்வளோ அழகாக சுற்றிட்டுருக்காரு. அவர் வந்து பிளாக் கலர் பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ். ஜிமின் அவ்வளோ அழகாக ரன் பண்ணி அவ்வளோ அழகாக ஓடி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டச் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் கிஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்து அந்த ஃப்ளவர்ஸை டச் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது கீழெல்லாம் படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த சைடில் நல்லா படுத்துட்டு 2-3 ஃப்ளவரை அவரை பார்க்குற மாதிரி லைட்டாக அவர் ஹேண்டால் சாய்ச்சி அவர் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறாரு. அவருக்கு இந்த பீஸ்ஃபுல்லான, அதாவது இந்த நிம்மதியான லைஃப் அவருக்கு வேணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமின் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜங்கக் தான் அவ்வளோ சேடாக வந்துட்டுருக்காரு. அந்த ஃப்ளவரில் ஜங்கக் கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஜங்கக் அவர் ஒரு ஹேண்டால் ஒரு ஃப்ளவரையும் மெதுவாக டச் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸை மட்டும் பார்த்துட்டு வர்றாரு. இப்போ ஜங்கக்கோட கால் வந்து ஜிமினோட காலை இடித்து ஜங்கக் அப்படி ஜிமின் மேலே விழுந்திருக்காரு. அந்த ஜிமின் பிடிச்சிருந்தார் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஜங்கக் சிக்ஸ்க்கும் ஜிமின் சீக்ஸ்க்கும் பக்கத்தில் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தா
ஜங்குக்கும் ஜிமினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஹை கான்டாக்ட் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிமினு ஒன்றுமே புரியல. ஐஸ் அப்படியே விங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. கண்ணை மூடி மூடி திறக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுற, எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண, அறிவில்லை உனக்கு, இப்படி தான் வந்து கிஸ் பண்ணுவியா அப்படி இப்படின்னு கத்துறாரு. இப்போ ஜங்குக் தான், ஏய் யார் நீ, உன்னை யார் கீழே படுக்க சொன்னா, நீ எதுக்கு காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருந்தா, நான் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு வந்தேன், உன் கால் தடிக்கு தான் நான் மேலே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் ஜிமின்னு சண்டை போடுறாங்க. சி, நீ இருக்கிற இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னு தெரியல அப்படி சொல்லி ஜிமின் அங்கேருந்து ஓடுறான். ஜங்குக் அப்படியே அவன் லிப்ஸில் ஹேண்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஓடி போயிட்டு, பொறுக்கி இப்படிலாம் பண்ணாத, கிஸ் பண்ணல, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட சாரி கேளு அப்படி சொல்லி ஜிமின் அங்கேருந்து கத்துறான். இப்போ ஜங்குக்கு தான், கேட்க முடியாது, நான் சாரி கேட்கணுன்னா ரிட்டன் ஒரு கிஸ் பண்ணுவேன் ஓகேவா, எனக்கு எதுக்கு பண்ணுவேன், நானாக தப்பு பண்ணாதான் நான் சாரி கேட்பேன், இது தெரியாமல் நடந்த தப்பு தானே, அதனால் நான் கிஸ் பண்ணிட்டு சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின் கோவமாக வருது, பொறுக்கி ஆளை பாரு எப்படிலாம் பேசுகிறான் பாரு அப்படி சொல்லி ஜிமின் நடந்து போகிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி நடந்து போகிறப்ப அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு சிங்கம் இருக்குது. இப்போ ஜிமின் தான், என்னது சிங்கமா, இங்கே எப்படி வந்துச்சு, அதுவும் இவ்வளோ ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் சிங்கம் எப்படி வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ஜங்குக் அந்த சைடு நடந்து போயிட்டுருக்காரு. ஜிமின் தான், இப்போ என்ன பண்ணுறது, ஜிமின் ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவன் பின்னாடியே ஓடிடு அப்படி சொல்லி ஜிமின் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜங்குக்கோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் எதுக்கு என் கையை பிடிக்கிற, அது வந்து அங்கே ஒரு சிங்கம் இருக்குது, பயமாக இருக்குது, என்ன சொன்ன, சிங்கம் இருக்கா அப்படி சொல்லி திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த சிங்கம் ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பாதை வழியாக போகிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே போயிட்டு நடுவில் அந்த இலையை எதுவுமே அசைக்காமல் உள்ள உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக இவங்க இருக்கிற பிளேஸ் பக்கத்தில் தான் அந்த சிங்கம் வருது. இப்போ ஜங்குக்கு வேறு வழியே இல்லை. ஜங்குக் அப்படி ஜிமினை திருப்பி அப்படி கிஸ் பண்ணுறாரு. அவங்களால ப்ரீத் கூட பண்ண முடியல, அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த சிங்கம் அங்கேருந்து போயிடுது. இப்போ ஜங்குக்கு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, நீ ஓகேவா, எதுக்கு என்ன கிஸ் பண்ண, யாரை கேட்டு கிஸ் பண்ண, அறிவில் அவனுக்கு எதுக்கு பண்ண அப்படி சொல்லி ஜிமின் ஜங்குக்கு அடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய் லூஸு, நம்ம ப்ரீத் பண்ணால் கண்டுபிடிச்சிரும் சிங்கம் இங்கே ஹியூமன் இருக்காங்கன்ட்டு, அதனால தான் உன்னால் ப்ரீத் பண்ண முடியாமல் என்ன பண்ணணும்னு யோசித்தேன், அதனால தான் கிஸ் பண்ணேன், அதான் உனக்கு என் லிப்ஸ் வலையா, உனக்கு தான் ஆக்சிஜன் கொடுத்தேனே, என்னது பொறுக்கி எப்படி பேசுகிறப்பாரு, ஆமாம் கொடுத்தேனா இல்லையா உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜிமின் அப்படியே யோசிக்கிறாரு. சீ கருமோ போடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஒய் ஒரு நிமிஷம் இரு, உன் பேர் என்ன, என் பேரா, எதுக்கு உனக்கு சொல்ல, உன் பேர் என்ன அப்படின்றப்ப இப்போ அந்த ட்ரீம் அப்படியே கலையுது. எதுவும் இல்லை, ஜிமினுக்கு அங்கே அலாரம் அடிச்சிருக்கோம், இந்த பக்கம் ஜங்குக்கை இப்பயும் மாதிரி அவங்க அம்மா எழுப்பியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் எந்திரிக்கிறான். அவன் பேரை கேட்காம விட்டுட்டோமே, சரி ஓகே அப்படி சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரீமில் தான். இப்போ நெக்ஸ்ட் டே ட்ரீமில் வேறு பிளேஸில் இருக்காங்க. இப்போ அந்த பிளேஸில் ஜிமின் அங்கே ஏதோ ஒரு ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் பிளேஸில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. இப்போ ஜங்குக் தான், என்ன இது அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே பார்க்க ஜிமின் மாதிரியே இருக்குது. இப்போ ஜிமின் ஒரு சாக்ஸ், பிளாக் கலரில் சாக்ஸ், மேலே ஒரு பிங்க் கலரில் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. ஜேகே பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். போயிட்டு, ஒய் நீ தானே இது அப்படின்னோடனே இப்போ ஜிமின் திரும்பிட்டு, பொறுக்கி நீ என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்த, அதுவும் இல்லாமல் நீ என்னோட எக்ஸ்ட்ரா ட்ரீமில் தானே வந்த, ஓ அது உனக்கும் வருதான், அப்போ நான் உன் ட்ரீமில் வரேனா, ஆமாம் நீ என்னோட ட்ரீமில் வர, நீயும் என்னோட ட்ரீமில் வர அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஏன்னா அப்போ எதுக்குடா என்னை ட்ரீமில் கிஸ் பண்ண, நான் எங்கே கிஸ் பண்ணேன், அது 2மே ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, வேணா ரியலாக பண்ணலாமா, சுருப்பு பிஞ்சிரும் அப்படி சொல்லி ஜிமின் திட்டான். சரி ஓகே, நேற்று தான் உன் நேமு சொல்ல, இப்போ சொல்லு உன் பேர் என்ன, என்னோட பேரா, என்னோட பேர் அப்படி சொல்லி ஜிமின் யோசிக்கிறான். இங்கே பாரு, பொய்யான நேம்லாம் சொல்லக்கூடாது, ரியல் நேம் தான் சொல்லணும் ஓகே, என்னோட நேம் ஜங்குக் ஓகே, இப்போ உன்னோட நேம் என்ன அதை சொல்லு. ஜங்குக்,
நல்லா இருக்கே. என்னோட நேம் ஜிமின். என்னது ஜிமேன்? ஆ, எதுவும் நல்லா இருக்கு. நான் வேணா உனக்கு லட்சின்னு கூப்பிடுவா? என்னது? இல்லைடா, உனக்கு லட்சின்னு கூப்பிடுவான்னு கேட்டேன். அதெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவரோட ஹேண்டை வச்சு ஜிமினோட ஃபேஸில் இருக்க அந்த சாஸ் எல்லாம் தொடச்சி விடுறாரு. தொடச்சி விட்டு குழந்த மாதிரி சாப்பிட்டாத சரியா? ஆ, நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டைம் வந்து அப்படியே அந்த இடமே லைட்டாக இருட்டாகிற மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் இப்போ எங்கே போகிறது? நம்ம 2 பேரும் ட்ரீம்குள்ளே தானே இருக்கோம். மார்னிங் ஆனால் தான் நம்மளை எழுப்புவாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்து ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு, எதுக்கு என்ன பார்க்குற? ஏன் என் ஃபேஸில் ஏதாவது மூவி ஓடுதா என்ன? ம், இல்லை. அப்புறம் எதுக்கு பார்க்குற? இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு. என்ன? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கு. என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுற. உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு தெரியுமா? டேய், என்ன லூசா நீ? நீ ஒரு பையன்டா. ஆமாம், நான் ஒரு பையன்தான். இப்போ இருக்க காலத்தில் பையன்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. பேரண்ட்ஸ் கூட ஓகே சொல்கிறாங்க தெரியுமா? அட லூஸு, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ட்ரீமில் இருக்கோம்டா. இருந்துட்டு போட்டோம். நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் தான் உன்னை லவ் பண்ணலையே. நீ ஏன் நான் லவ் பண்ணுவேன்? நான் பண்ணலை. இல்லை, நீ என்னை பண்ணுவ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், எப்படி சொல்கிற? ஆமாம், நான் சொல்கிறேன், நீ என்னை பண்ணுவ. வேணா உன்னை பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நான் சொல்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ரீமில் நம்ம மீட் பண்ணுவோம். எப்படி சொல்கிற? நீ என்ன கடவுளா? இல்லை, எனக்கும் நேற்று வந்த ட்ரீம் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதே ட்ரீமில் நீ வர. எனக்கு என்னவோ நம்பிக்கையாக இருக்குது நீ என்னோடய ட்ரீம்ஸில் வருவேன்னு. தொடர்ந்து ஒரு 1 மந்த்துக்கு நீ நானும் ட்ரீமில் மீட் பண்ணால் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம். ஓகே? அதெல்லாம் முடியாது, பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எங்கள் ஜிமின் எந்திரிக்கிறான். ஏம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? டேய், டைம் ஆயிடுச்சுடா. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஜிமின் ஓடி போய் கிளம்புறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தேடுறான். இப்போ ஜங்குக் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, எங்கே போனான் அவன்? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிளம்பி போகிறான். இப்படியும் 1 மந்த் ட்ரீம்லேயும் ஜங்குக்கும் ஜிமினும் அடிக்கடி ட்ரீமில் மீட் பண்ணுறாங்க. 1 டே கூட மீட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ட்ரீம் கண்டினியூஸாக இவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ ட்ரீமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் ஜங்குக்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு ஜிமினை. இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ ஜிமின் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு வரான். இப்போ அந்த பிளேஸே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பாலைவனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ வரானே, 1 மந்த் ஆகிடுச்சு, கேட்பானே லவ் பண்ணுறியான்ட்டு, என்ன சொல்கிறது அப்படி சொல்லி இங்கே ஜிமின் யோசிச்சுட்ருக்கான். கொல்லச்சி, என்ன பண்ணுற? ஏதோ யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா உட்காடுறான். அந்த பிளேஸ் அவ்வளோ ஹீட்டாலாம் இல்லை, நைட் டைம் ஆக போகுது. ஸோ அதனால் லைட்டாக அந்த ஹீட்னஸ்லாம் போயிட்டு கூலிங்னஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இவங்க 2 பேர் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் மெதுவாக போய் ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜங்குக் சொல்லக்குள்ளச்சி என்ன? ஐ லவ் யூ ஜங்குக். என்னது? ஐ லவ் யூ ஜங்குக். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே 1 மந்த் ஃபுல்லாக நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன். நீ என்னை பார்த்துக்கிட்டது, எனக்கு கேர் பண்ணது எல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னவோ உன் கூட ஒரு 15 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு 1/2 hour பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 1 டே நைட் ஃபுல்லாக உன் கூட ட்ரீமில் ட்ராவல் பண்ணுறேன். உனக்காகவே சீக்கிரமாக தூங்கணும்னு தோணுது ஜங்குக். என்ன? ஆமாம், ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, டாவா, எனக்குள்ளே சின்ன தானே கூப்பிடுவேன், அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரிட்டன் செக்கியோட சொல்கிறல்ல சாய்தா, குள்ளச்சி ஐ லவ் யூ. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும். நானும் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். நீ என் கூட எப்போவும் இருப்பியா? இதே மாதிரி ரியல் லைஃப்லேயும். ஆனால் ஜங்குக் எப்படி அப்படின்றப்ப 2 பேருக்கும் ட்ரீம் கலைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த பக்கம் ஜிமினை அவங்க அப்பா, ஜிமின், பா என்னப்பா?
ஜுமைன் என்னடா இன்னைக்கு சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜுன்னு, அதுக்கு நீ போக வேண்டியதானப்பா, நான் தான் சொன்னேன்ல நீயும் வரணும்னு. வரேன் போப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எழுந்திரிச்சிட்டு ஏதோ சொல்ல வந்தான், அதுக்குள்ளே ட்ரீமை கழிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு குளிக்க போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், ஐயோ இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, நான் இப்போ கேட்டேன்னா எனக்கு காஃபி வேணும்னு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கத்திக்கிட்டே போகிறான். அவனை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். இப்படியே அவங்களோட ட்ரீம் அவ்வளோ லவ்வோடு போயிட்டுருக்கு. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா, ரொம்ப ரொமான்டிக்காக லவ்வோடு தான் போயிட்டுருக்கு. அப்படியே லவ்வோடு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு தான் ட்ரீமில், ஏய் ஜிமின் நல்லா இருக்குல்ல, ஆமாம் அழகாக இருக்குது, ஆனால் ஜங்குக் என்னால் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணவே முடியல, கவுண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை, ஆனால் அழகாக இருக்குல்ல ஜங்குக், அழகாக இருக்குது, அந்த மூன் கூட அழகாக இருக்குல்ல ஜங்குக், ஆமாம் அழகாக இருக்குது, அப்புறம் அந்த டார்க்னஸ் அழகாக இருக்குது ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை மட்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இது ஜிமின் தான். ஜங்குக்கு அப்புறம் ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு அழகாக இருக்குது, நான் எதுவுமே சொல்லியே, அழகாக இருக்குது. ஜங்குக் என்னாச்சு உனக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிமின். ஜங்குக் ஆமாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். ஜங்குக் என்ன சொல்கிற ஜிமின், ஐ லவ் யூ. ஜங்குக் கொல்லச்சி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக். அவ்வளோதானே, வேறு என்ன பண்ண சொல்கிற, கிஸ் பண்ண மாட்டியா ஜங்குக், கிஸ் பண்ணுடா, எனக்கு உன்னோட கிஸ் வேணும். ஜங்குக் என்ன கேட்குற, கொல்லச்சி கிஸ் வேணும்டா அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு சரி தரேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். ஜங்குக் தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஜிமின் மேலே லைட் ஆகுறான். ஜிமின் மேலே லைட் ஆகிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஃபேஸ்லேருந்து ஜிமினோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுற, ஜங்குக் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக ஜங்குக்கை தள்ளி விட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, ஜிமின் என்னால் முடியல, உன்னை பக்கத்தில் வச்சுட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்றான். இப்போ ஜிமின் தான், இல்லை இப்படி பண்ணக்கூடாது, நம்ம ரியல் லைஃப்பில் மீட் பண்ணணும், ட்ரீம் இல்லாமல் ரியலாக மீட் பண்ணணும், அப்போ தான் நமக்குள்ளே எல்லாமே சரியா. ஜிமின் அது ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அவங்களோட ட்ரீம் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் தான் ஜங்குக் ஜிமினை ரியலாக மீட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ ஜங்குக் கேட்குறப்ப ஜிமினுக்கு புரியுது. இப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, போ ஜங்குக் அதெல்லாம் வேணாம், எல்லோரும் இருக்காங்க, என்னால் முடியாது. ஜங்குக் திரும்பிட்டு, அத்தை உங்கள் பையனை நான் எப்போ வேணால் மேரேஜ் பண்ணிப்பேன், நானும் உங்கள் பையனை இப்போ லவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஓடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஜிமினோட அப்பாவும் ஜங்குக்கோட அம்மாவும் பார்க்குறாங்க, அண்ணா என்ன நடக்குதுங்க தெரியல, என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே டயாங் தான் கடைசியில் என் ஃப்ரெண்டுக்கு அவனோட லவர் கிடச்சிட்டான், என்னோட மச்சனுக்கு தான் அவனோட லவர் கிடச்சிட்டான் அப்படி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இப்போ டயாங் திரும்பி காயை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ காய் தான் என்ன ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஓய் சொல்லு டயாங், நீயும் சிங்கிள் தானே, ஆமாம், அப்போ கமிட் ஆகலாமா, என்னது இல்லை கமிட்டட் ஆகலாமான்னு கேட்டேன். நீயா கேட்குற, நான் தான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு டயாங் ஓடுறான், பின்னாடியே காய் ஓடுறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சா சொல்லுங்கள், நான் இந்த ஸ்டோரியை ஒரு எஃப்எஃபாக போடுறேன், கண்டிப்பாக ஒரு எஃப்எஃபாக கண்டிப்பாக கொண்டு வரேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஹுபி, ஐ லவ் யூ, அண்ட் எப்போவுமே நான் கூட தான் இருப்பேன். ஓகே, I love you so much. Okay dears, bye dears, good night.